நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து, நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து, குங்குமச்சிமிழ் ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து, மெல்ல திறந்தது கதவு, இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியாக இருந்த படமே இந்த படம் தான். பாட்டுகான்னு இல்லை, எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்கள வசந்த மாளிகை பார்க்காம இருக்கிறாங்களா? எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படம்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே. விஸ்வநாத் பண்ணார். அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம். தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சோமோ, அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி கணேசன். அது பிளாக் அண்ட் ஒயிட்டால், அது நாங்கள்லாம் எப்படி இருந்தவங்க. சிவாஜி கணேசன் அப்படி இல்லை. முதல் படம் என்ன பராசக்தி, 25வது படம் என்ன கல்வனின் காதலி, 50வது படம் என்ன சாரங்கதாரா, 75வது படம் என்ன பார்த்தால் பசிக்கிறோம், 100வது படம் என்ன நவராத்திரி. இப்போ 100வது படம் என்னன்னு நவராத்திரின்னு அவர் சொல்றாரு, நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். 125வது படம் உயர்ந்த மனிதன். சத்ராலட்சுமன் தவறான தகவலை சொல்லுகிறார் என்பதை பணிவுடன் பதிவு செய்து வைக்கிறேன். அதற்கு காரணம் வசந்த மாளிகை, அந்த போஸ்டர், அந்த படம், அந்த சாங்கு, அது அதனுடைய நினைவுகளில் மெய்மறந்துட்டாரு. 150வது படம் சவாலே சவாலே, 175வது படம் அவன்தான் மனிதன், 200வது படம் திரிசூலம். அந்த மாதிரி அப்படியல்ல, டோட்டலாகவே சிவாஜி கணேசனை அணுமணுவாக ரசித்தது. அது எத்தனை படத்துலன்னு தெரியாது. நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. ஒரு அதிசயம்தான். அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலையுமே போயிருந்தா, அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தா இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அவர் நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவர். அதனால அவர் இங்க பிறந்தது தான் நமக்கு பெருமை. அந்த விழாவில் வந்து அவர் பேர் ராஜபாட் ரங்கதுரைன்னு படம் எடுத்தார். அதெல்லாம் ஒரு இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியாது. நானும் எல்லா நடிகர்கிட்ட ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சு படம் வாங்கிட்டேன். யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு பார்த்தா என்னால் பார்க்க முடியல. ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பார்த்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்னு சொன்னால் அது பொய்.